3.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2500 மது பாட்டில்களை சட்டவிரோதமா புதுச்சேரியிலிருந்து தமிழகத்துக்கு கடத்த முயற்சி செஞ்சதா சொல்லி போலீசார் 2 இளைஞர்களை கைது செஞ்சு மது பாட்டில்களை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. என்னையா இது, எந்த ரூட்ல போனாலும் அங்கெல்லாம் முட்டுக்கட்டைய போட்டுறீங்களே அப்படின்ற மாதிரி கடத்தல்காரர்கள் மத்தியில இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மத்திய நுண்ணறிவு பிரிவு விழுப்புரம் மண்டல ஆய்வாளர் சின்னகாமணன் அவர்களுக்கு புதுச்சேரியில இருந்து தமிழகத்துக்கு சட்டவிரோதமா மது பாட்டில்கள் கடத்தப்பட போறதா ரகசிய தகவல் கிடைச்சிருக்கான். அதன் அடிப்படையில விழுப்புரம் பூத்தமேடு பகுதியில இது சம்பந்தமா வாகன தணிக்கையில போலீசார் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போ 2 இளைஞர்கள் புதுச்சேரியிலிருந்து பொலேரோ வாகனத்துல வந்ததா கூறப்படுது. அப்போ அவங்களுடைய வாகனத்துடைய பின்பகுதியில மது பாட்டில்களை பெட்டி பெட்டியா வச்சு அதுக்கு மேல இளநீர் கழிவுகளை போட்டிருந்ததா சொல்லப்படுது. இப்படி நூதன முறையில இளநீர் கழிவுகளுக்குள்ள இந்த மாதிரி மது பாட்டில்கள் அவங்க பதுக்கி கடத்த முயற்சி செஞ்சதா போலீசார் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. மொத்தமா 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2500 மது பாட்டில்கள் அந்த வாகனத்தில் இருந்ததா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து அந்த இளைஞர்கள் கிட்ட மேற்கொண்ட விசாரணையில அவங்க விழுப்புரம் மாவட்டம் பொய்யப்பாக்கம் பகுதியை சேர்ந்த 23 வயதான விஷ்ணுதேவ் மற்றும் வி மருதூர் பகுதியை சேர்ந்த 21 வயதான பரத் அப்படின்றது தெரிய வந்திருக்கா. புதுச்சேரியிலிருந்து திருவண்ணாமலைக்கு இந்த மது பாட்டில்களை இவங்க கடத்த முயற்சி செஞ்சதா கூறப்படுது. இதை தொடர்ந்து மது பாட்டில்களை பறிமுதல் செஞ்சு 2 இளைஞர்களையும் கைது செஞ்சு போலீசார் விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. துரிதமா செயல்பட்டு கடத்தல் சம்பவத்தை தடுத்து நிறுத்தி மது பாட்டில்களை பறிமுதல் செஞ்ச போலீசாருக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.